ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா பன்னீர்செல்வம். ஆ சரி. இன்றைய நம்முடைய ஒருங்கிணைப்பாளர். அதுதான் நம்ம வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா, ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு சாதாரண விஷயம் இல்ல. நாவல் பயிலரங்குக்கு அவங்க நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர். யார்? நம்ம பானுஷா. அவங்க இன்று நமக்காக "சுற்றம் சூழ" அப்படின்ற ஒரு நாவலையொட்டி, அவங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நம்ம கூட கலந்துரையாட இருக்காங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா, பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்துட்டு உப்சி பல்கலைக்கழக தமிழ் துறையில் படிக்கும் மாணவி. ஆ அடுத்ததா கூடவே இவங்கள்ட்ட நான் வந்து உங்க அறிமுகத்த சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கொடுத்த விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு எழுத்து மீது வந்துட்டு அதீத ஆர்வம் இருக்கு அக்கா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் அவங்க எழுத்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நமக்கு இந்த நாவல் பயிலரங்க ரொம்ப சிறப்பா அவங்க வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க. இந்த வேலையில் அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாராட்டும், வாழ்த்துகளும். மேலும் உங்களுடைய சேவை தொடரணும்மா. நேரம் தாழ்த்தாது இப்ப நம்ம உங்களுடைய கலந்துரையாடல் கேட்கலாம். சோ பானுஷா. ஓகே. ஓகே. உங்களோட அனைவருக்கும் ஸ்லைட் வணக்கம். மன்னிக்கவும் உங்களுடைய ஸ்லைட் வந்துட்டு ஹாரிஷ் வந்து இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருவாங்க. ஐயா. ஓகே ஆரம்பிக்கலாமா? ஐயா கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க. சரி, அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் தேர்ந்தெடுத்த நாவலுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, "சுற்றும் சூழ" என்ற நாவல் தான். இது வந்து ஒரு குறு நாவல்னே சொல்லலாம். உள்ள நம்ம தொறந்து பார்த்தோம்னா, அது வந்து 193 பக்கங்கள்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம படிக்கிறதுக்கு ஏதுவான பக்கங்கள் பார்க்கும்போது 159 பக்கங்கள். மொத்தம் 13 பகுதிகள் இருக்கிறது இந்த நாவல்ல. இந்த அடுத்த ஸ்லைட். இந்த நாவல் எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாவண்யா ஸ்ரீராம் என்பவர். அடுத்து அடுத்து போங்க. சரி, இந்த நாவல் எதனை மையப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகளை மையப்படுத்திய ஒரு கதைக்களமாக தான் இருக்கிறது. ஆஹ் அதுல பார்த்தீங்கன்னா 3 தலைமுறைய ஒட்டிய ஒரு கதைதான். முதல்ல பார்த்தீங்கன்னா தாமோதரன், அவருடன் வேலை செய்த மோகனின் தந்தையார். ஸோ மோகன் மற்றும் தாமோதரனுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மோகனுடைய தந்தையார் வந்து தாமோதரன் கிட்ட வேலை செஞ்சிருந்தாரு. அவரின் இறப்புக்கு பின்னால் வந்து மோகன் தாமோதரன் கிட்ட தான் வேலை செய்யறாரு. இவங்களுக்குள்ள என்ன நெருக்கம்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு இவங்க வந்து குடும்ப விஷயங்களை கலந்துரையாடும் அளவிற்கு நெருக்கம் இருக்கிறது இவர்களுக்கு. அடுத்து தாமோதரனுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுகந்தன், அவருடைய மனைவி பாத்தீங்கன்னா சாந்தி, இரண்டாவது குழந்தை பார்க்கும் பொழுது பானுமதி. அதே மாதிரி இங்கிட்டு மோகன் இருக்காரு. பானுமதிக்கு 2 பிள்ளைகள். அதுல ஒண்ணு சுரேந்தர், அடுத்து ரவீந்தர். அதே போல மோகனுக்கும் 2 பிள்ளைகள். அது யாருன்னு பார்க்கும்போது சுரபி மற்றும் வினோத். இப்ப கீழே வந்து நான் திடீர் திருமணம் அப்படின்னு போட்டிருக்கும் பொழுது எப்படி அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது என்ன நடக்கும்னா, ரவீந்தருக்கு வந்து தாமோதரன் வீட்டுல வந்து ஒரு கல்யாண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் இந்த கதைக்களம் தொடங்குது. ஸோ ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது மறுநாள் திருமணம் என்றால் இன்று வந்து பொண்ணு வந்து வீட்டுக்கு வர ஒரு சாங்கியம் நடந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த சாங்கியம் நடக்கும், பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணுடைய பேர் வந்து ஆர்த்தின்னு இருக்கும். ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அன்று இரவே வந்து அந்த ஆர்த்தி வந்துட்டு எனக்கு ரவீந்தரை திருமணம் செய்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவே கிளம்பி போயிருவாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்தருடைய பழக்கங்களோ அவர் பேசுற அந்த விஷயங்கள் வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒப்புக்கொள்ள முடியாது. அன்று இரவு தான் அவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். அப்பயும் அவர் பேசின விதங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு அப்பயே அந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர்னால தாமோதரனுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவ சிக்கல் அப்படின்ற ஒரு அடிப்படையில அவர் நினைப்பாரு. ஸோ இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தன்னுடைய விசுவாசமாக இருக்கும் மோகன் நினைவுக்கு வருகிறது. அவருடைய குழந்தைகள் ஞாபகம் வருது. சுரபியோட ஞாபகம் வருது. அன்று இரவு என்ன பண்றாரு தாமோதரன், நேரா மோகனுடைய வீட்டுக்கு போறாரு. மோகன் கதவை தட்டுறாரு. வீட்டுக்குள்ள போனோடனே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மோகன். அப்ப என்ன விஷயம் ஐயா, நீங்க சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மோகன் சொல்லுவாரு, தாமோதரன் சொல்லுவாரு, இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, என்னுடைய பேரன் ரவீந்தருக்கு உங்களுடைய மகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா அவர் ஷாக் ஆயிருவாங்க. அவங்க ஒய்ஃப் நீலாவும் ஷாக் ஆயிருவாங்க. அப்ப இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னுடைய மகளுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழல் அமையும்.
அப்ப சுரபி வருவாங்க. சுரபி வந்தோடனே தாமோதரனும் கேட்பாரு, மோகனும் கேட்பாங்க. அப்ப சுரபி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சம்மதம் சொல்லிடுவாங்க. இவங்க ஏன் சம்மதம் சொல்றாங்கன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தை மீதான ஒரு நம்பிக்கை. இத்தனை வருடம் வந்து அதே வீட்டுல வேலை செய்திருக்காங்க. நல்ல ஒரு உறவு, அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு மனப்பான்மை இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணமும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தாமோதரன் வந்து நல்லா பாப்பாரு. சோ அதனால ஒரு நம்பிக்கை தான். இப்படி இப்படி ஒரு உதவின்னு கேக்குறாங்களே அப்படின்றத விட நம்பிக்கைன்னு சொல்லலாம். சோ அதனால சம்மதிச்சிடுறாங்க. இவங்களுக்கு திருமணம் நடந்து விடுகிறது. அதுவும் திடீர் திருமணம். இதற்கு அப்புறம் அந்த கதைக்களம் எப்படி தொடருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரபி மற்றும் ரவீந்தர் இவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள் அது தொடர்ச்சியா தான் அமைகிறது. சோ இந்த அடுத்த ஸ்லைட் போயிருங்க. இந்த நாவலை திறனாய்வு செய்யணும்னு பார்க்கும் பொழுது என்ன மேன்மையா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்ப உறவுகளின் உன்னதத்தை பறைசாற்றும் கதைக்களமா அமைச்சிருக்காங்க. ரவீந்தர் வந்துட்டு அவருக்கு அவங்க அம்மாவும் அவர் கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, அவருடைய அப்பா அப்பா சைட்ஸ் உறவுகளா இருந்தாலும் சரி, அவருக்கு அவங்க யார் மேலேயும் அந்த அளவுக்கு பிடிப்பில்லை. அவர்கள் மேல் வந்து ஒரு சிறு வெறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமா ரவீந்தருக்கு அவருடைய அம்மா பானுமதி மீது மிகவும் வெறுப்பு இருக்கிறது. இந்த கல்யாணத்துக்கு அவரு ஏன் சம்மதிச்சாருன்ற காரணம்னா கண்டிப்பா வந்து அவருடைய தாத்தா மற்றும் மாமா, அதாவது பானுமதியோட அண்ணன், இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு நல்லா பாப்பாங்க. யார பாத்தீங்கன்னா ரவீந்தர் வந்து துவண்டு விழும் ஒரு சமயத்துல வந்து தூக்கி விடுறது இவங்க 2 பேரா தான் இருக்கும். சோ இதனாலதான் வந்து அந்த கல்யாணத்துக்கே அவர் சம்மதிச்சிருப்பாரு. சோ கல்யாணம் முடிஞ்சு ஹைதராபாத் போறாங்க. அதாவது ரவீந்தர் அவருங்க குடும்பம் இருக்கிற இடத்துக்கு. சோ போனோடனே அவர் உடனடியே அவர் மனைவியை கூட்டிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து பானுமதி வீட்டுல இருந்துட்டு அப்புறம் அவருடைய தனி குடியிருப்புக்கு கூட்டிட்டு போயிடுறாரு சுரபிய. கூட்டிட்டு போனோன்னு இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து இவருக்கும் அவங்கள பத்தி அவ்வளவு தெரியாது, அவங்களுக்கும் இவரை பத்தி ஒன்றும் தெரியாது. சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை அடிப்படையிலும் கௌரவ அடிப்படையிலும் 2 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப வந்துட்டு சுரபி வந்துட்டு ஒரு நல்ல குணம் கொண்டவர் தான். ஆனா என்னன்னா சுரபி வந்து படிப்பை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சுரபி வந்துட்டு பானுமதி கிட்ட பேசும் பொழுதும் அந்த குடும்ப சார்ந்து யாரையாவது பேசும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ரவீந்தருக்கு பிடிக்காது. இத வந்துட்டு சொல்வார், சுரபி நீ வந்து பேசாத, நான் சொல்றது கேளு. அவருடைய அவருடைய இதை சொல்ல கேட்கணும்னு அவர் ரொம்ப விரும்புவாரு. இதுக்கு ஏன் காரணம், ஏன் அவர் பானுமதியை வெறுக்கிறாரு, தன்னோட சொந்த தாயை அவர் வெறுக்கிறாரு, ஏன் தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட அந்த அளவுக்கு பிணைப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு வந்து அவருடைய கடந்த கால வாழ்க்கை தான் காரணம்னு சொல்லலாம். அவர் கடந்த கால வாழ்க்கையில என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அவர் மேற்படிப்பை வந்து லண்டன்ல வந்து தொடர்ந்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல அவர் ஒரு பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணு பேர் வந்து ஷாலினி. சோ அவங்களுடைய வசீகரமா இருக்கட்டும், அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும், அவங்களுடைய திறமையா இருக்கட்டும் அவருக்கு வந்து மிகவும் கவர்ந்து விடும். அதனால இருவரும் காதல் வயப்படுவார்கள். படிப்பை முடித்துட்டு அங்கேயே தொழிலை தொடங்கி அங்கேயே தொழில் செய்வாங்க. இந்த சூழல்ல வந்துட்டு ஷாலினி தான் வந்து நிறைய தொழில் சொந்த தொழில் செய்யும்போது நிறைய பேரை வந்து கூட்டிட்டு வரதா இருக்கட்டும், புது தொழிலை சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே ஷாலினி செய்வாங்க. ரவீந்தர் வந்து மேனேஜ் அந்த இதை வந்துட்டு நிர்வகிக்கும் விஷயம்லாம் செய்வாரு. இந்த சூழல்ல வந்துட்டு ஷாலினி சொல்லுவாங்க, இப்போ வந்து நம்மளுடைய தொழில் வந்து ரொம்ப இது குறைவா போய்கிட்டு இருக்கு. அதனால நம்ம வேற ஒரு நிர்வாகத்துல சேர்ந்து நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து அதுல உடன்பாடு இருக்காது. கருத்து வேறுபாடுகள் இருவருக்கும் ஏற்படும். என்ன மாற்றங்கள் ஏற்படும். அந்த சமயத்துல வந்து அவங்க போயிருவாங்க. சோ இவர் மட்டுமே வந்து அந்த தொழிலை பார்க்கிற மாதிரி இருக்கும். தொழில வீழ்ச்சி அடைஞ்சிருவாரு. வேற வழி இல்லாம மறுபடியும் அவர் இந்தியாவில் ஹைதராபாத்துக்கு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்படும். திரும்பும் பொழுது வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிந்து போன ஷாலினி வந்துட்டு ரவீந்தரை பற்றி தவறாக சொல்லி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே பானுமதிக்கு மட்டும் இல்ல, பானுமதியோட கணவரோட குடும்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சோடனே அவங்க எல்லாமே ரொம்ப தவறா பேச ஆரம்பிச்சிருவாங்க ரவீந்தரை. ஓ இப்படிப்பட்டவனா, அவங்க படிக்க இது பண்ணியிருக்காங்க, ஆனா என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு ரொம்ப குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. குறை சொல்ல ஆரம்பிச்சோடனே அதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த ஆதங்கத்துலதான் பானுமதி வந்துட்டு அந்த கோபத்தை வந்து ரவீந்தர்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சோ சொந்த தாயை திட்டும் பொழுதும் தனக்கு வந்து உடனடியா இல்லாம நிக்கும் பொழுதும் அவருக்கு ஒரு மாதிரி வெறுப்பு வருது.
என்ன சொந்த தாய் பிடிச்சுங்க. அதனாலதான் அவருக்கு அங்க வந்து ஒரு வெறுப்பு உண்டாயிருது. அதன் பின் அவர் வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிரலாம்னு சொல்லிடலாம். அதுல இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு காலங்கள் எடுக்குது. மீண்டு எப்படி வராருன்னு பார்க்கும் பொழுது அந்த நேரத்துல கை கொடுத்தவர் தான் பானுமதியோட அண்ணன் சுகந்தன், அதாவது ரவீந்தரோட மாமா. அப்புறம் வந்து ரவீந்தருடைய தாத்தா தாமோதரன். இருவரும் வந்து தொழில் ரீதியா வந்து உதவி செஞ்சு பணம் முதலீடு செய்து அவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் வந்து அவருக்கு பானுமதியா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்க்கும் பொழுது ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறது. இந்த சூழல்ல வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து முதல்ல வந்து சுரபிக்கு புரியல. ஆனா காலங்கள் தள்ள போக போக அந்த கதையை படித்து கொண்டே வரும்பொழுது தெரிகிறது சுரபிக்கு வந்து விஷயங்கள் தெரிகிறது. அப்போ அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க பானுமதியை பத்தி. என்னவா இருந்தாலும் அவங்க அம்மா அந்த ஆதங்கத்துல தான் அவங்க பேசியிருக்காங்க, அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசும்பொழுது அவருக்கு அது பிடிக்காதுதான். ஆனா இருந்தாலும் வந்துட்டு இவங்க தொடர்ந்து அதையே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குடும்ப வாழ்க்கையின் உன்னதம், தாயாரின் உறவு எவ்வளவு முக்கியம், இப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சோ ஒரு கட்டத்துல வந்து கடைசியா என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இவங்க இன்னும் நல்லா எடுத்து சொல்லும் பொழுது அவர் வந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இங்க வந்து குடும்ப உன்னதம் அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்தருடைய அண்ணன் வந்து ஒரு கட்டத்துல வந்து வியாபாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருவாரு. என்னதான் வந்து அண்ணன் மேல வெறுப்பு இருந்தாலும் தாயார் மேலேயும் வெறுப்பு இருந்தாலும் அந்த நேரத்துல அண்ணனுக்கு வந்து ஒரு சிக்கல்னு வர்றப்போ வந்து ரவீந்தர் அங்க போயிட்டு உதவிக்கு நிப்பாரு, உதவியும் செய்வாரு. சோ அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கோபம் வந்து உணர்வை மறைச்சாலும் உண்மையான நேசம் வந்து குடும்பத்துல எப்பயாவது வெளிப்படும் அப்படின்றது உண்மையாவது. அதுக்கு அடுத்தது பார்க்கும் பொழுது புரிந்துணர்வு மனப்போக்கு காட்டப்படுகிறது இந்த நாவல்ல. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீந்தரும் சுரபியும் திருமணம் செய்ததுக்கு அப்புறம் இருவருக்குமே அவ்வளவு தெரியாது, இவங்களே தெரியாது அவரே தெரியாது. ஆனா இருவரும் வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. என்னதான் சண்டை வந்தாலும், என்னத்தான் வந்து இது வந்தாலும் பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நிறைய சண்டைகள் வருகிறது. அப்போதும் வந்துட்டு சில இடங்கள்ல விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, புரிந்து கொள்ளும் மனப்பான்மை இதெல்லாம் இருக்கிறது. அதை விட எது முக்கியமா நம்ம இங்க பார்க்கலாம்னா, சுரபி வந்து படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது அவர் படிப்புக்கு தேர்வு எழுத போகணும்னு சொன்னோடனே இவர் வந்து சென்னைக்கு அனுப்பி வைப்பாரு. அவங்க தேர்வு எழுதிட்டு வருவாங்க. எழுதிட்டு வந்தோடனே இங்க வந்து அவங்க படிக்கிறதுக்கான ஏடல்களை கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து செய்வாங்க. ரவீந்தர் அந்த படிப்புக்கு முட்டுக்கட்டையா நிக்காம இருக்காரு. அதுல ஒரு புரிந்துணர்வு தெரியுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அலுவலகத்திலயும் வந்து ஒரு வேலையும் கொடுத்து அதையும் கற்றுக் கொடுக்கிறாரு. அங்கேயும் ஒரு புரிந்துணர்வு காட்டப்படுது. அதற்கு அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த நாவல் என்ன காட்டப்படுதுன்னா, வயதை கடந்த சிந்தனை முதிர்ச்சி கொண்ட கதை பாத்திரத்தை படைத்திருத்தல் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா சுரபி வந்து ரவீந்தரை விட வயது குறைவுதான். ஆனா அவங்களுக்கு அந்த குடும்ப அருமை, அந்த உறவோட புனிதத்தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமா தெரியுது. சோ என்னதான் வந்து தன் பானுமதியை வந்து வெறுத்தாலும் இவங்க எப்படியோ வந்து புரிய வச்சிடலான்ட்டு ரவீந்தருடைய கோபத்தை சம்பாதிக்கும் பொழுதும் கூட சுரபி வந்துட்டு மீண்டும் மீண்டும் பேசி 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 அந்த குடும்பத்தை வந்து ஒன்றாக்குறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த சிந்தனை முதிர்ச்சி வந்து இவரை விட அதிகமா இருக்கும். இந்த சூழல் எங்க அமையும்னா, இந்த நாவலின் கடைசி பாகத்துல வந்து அவர் கேட்பாரு, நீ என்னை விட அறிவு முதிர்ச்சி நிலையில நீ கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்களும் ஒப்புக்கொள்வாங்க. சோ அந்த ஒரு விஷயம் இந்த நாவல்ல காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது ஏற்றத்தாழ்வு மனப்போக்கை கலைந்தெறியும் கதாபாத்திரம் படைப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமோதரன் வந்து செல்வந்தர் குடும்பமாக இருந்தாலும் பின்னணி வந்து செல்வந்தராக பணம் படைத்தவராக இருந்தாலும் இங்க வந்து தனக்கு விசுவாசமாக இருந்த தொழிலாளியை வந்துட்டு குடும்ப விஷயங்கள் கலந்துரையாடலா இருக்கட்டும் அதிகப்படியான விஷயங்களை வந்து பேசுவதற்கும் வைத்திருக்காங்க. அங்க ஏற்றத்தாழ்வு இல்லை. இன்னொன்னு தன்னுடைய பேரனுக்கு வந்து திடீர்னு கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு சொல்லும்போது அவருக்கு சுரபி ஞாபகம் வந்துச்சு. அது வந்து பலி ஆக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல, அவங்க மேல உள்ள நம்பிக்கை, இத்தனை வருடம் தனக்காக எல்லாத்தையும் செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு இது. இன்னொன்னு இவங்க யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு
ஏற்றத்தாழ் பார்க்காம தான் பழகியிருக்காங்க. ஆனா பானுமதி ஒரு காலகட்டத்துல வந்து மோகனை பிடிக்காம தான் இருந்தாங்க. அதாவது சுரபியை திருமணம் செய்வதற்கு முன்னுக்கு என்னடா இது வீட்டுக்கு வேலை செய்யறவனுக்கு இவ்வளோ இது கொடுக்குறாங்களே, இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பானுமதியுடைய குணம் அப்படியே மாறிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இக்கட்டான சூழல்ல வந்து உதவி செஞ்சது மோகன் அவருடைய பிள்ளை தான். அதனால வந்து அவங்களுடைய குணத்துல வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எச்சூழலையும் ஏற்றுக்கொண்டு வாழும் மனப்பக்குவம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அதாவது சூழல் எது மாதிரியும் அமைஞ்சாலும் சரி, இந்த நாவலே அதுதான் மையப்படுத்தி அமைஞ்சிருக்கு. சூழல் எப்படிப்பட்ட ஒரு சூழலா இருந்தாலும் அந்த சூழலை வாழ முடியாதுன்ட்டு துவண்டு போறதை விட அதை எதிர்கொண்டு வாழணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்மளை வந்து பொருத்தி கொள்ளணும் அப்படின்றது சொல்றாங்க. திடீர் திருமணமாக இருக்கட்டும், ஆஹ் அதன் பின்னால் வந்துட்டு சுரபி வந்து ரவீந்திரனுடைய கடந்த கால வாழ்க்கையை தெரிந்து கொள்வதாக இருக்கட்டும், இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க கடந்து வந்து வாழும் ஒரு சிறந்த கதைக்களமாக தான் இது இருந்திருக்கு. ஸோ இந்த மொத்தத்தில் இந்த நாவல் வந்து ஒரு குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. பல தரப்பட்ட சிந்தனை போக்கு கொண்ட மனிதர்கள் குடும்பத்தில் நிறைந்திருப்பர். அதை ஏற்று வாழும் மனப்பக்குவம் தேவை அப்படின்றது தெளிவா காட்டப்பட்டிருக்கு. அதன் பின்னர் இந்த நாவல்ல வந்துட்டு எழுத்தாளர் பொறுத்தவரை எளிமையான மொழி நடையை கையாண்டிருக்காங்க. எந்த இடத்துலயும் வந்து கஷ்டமான நடையோ புரியாத சொற்களோ இல்லை. எல்லாம் வந்து எளிமையான சொற்கள். அடுத்தது யதார்த்தமான வாழ்க்கை சூழல்ல என்ன நடக்குமோ அதனை அனைத்தையுமே வந்து பதிவு செய்திருக்காங்கன்னு சொல்லணும். அதன் பின்னர் வந்து கற்றவரின் சிந்தனை போக்கு எப்படி இருக்கும்ன்றது சுரபியை பொறுத்தவரையிலும் ரவீந்தரை பொறுத்தவரையும் இருந்தாலும் சரி அது நன்றாக தெரிகிறதா என்பதை அவங்க வந்து கையாண்டு எழுதியிருக்காங்க. அடுத்த ஸ்லைட். இந்த நாவல்ல நான் வந்துட்டு குறை என்று ஒன்றும் பார்க்கவில்லை. ஆனா மேம்படுத்தி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அங்கத்தில் பார்க்கும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான கலந்துரையாடல்கள், அதுவும் வந்து நீண்ட நீண்ட பத்திகளில் எழுதியிருந்தாங்க. அதை வந்து குறைத்து விட்டு சிறு சிறு பத்திகளாக அமைத்தும் விவரிக்கும் நடையை வந்து கையாண்டு இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதன் பின்னர் சில சம்பவங்களை மிக சுருக்கமாக முடித்திருத்தல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த திடீர் திருமணம் நடக்கிறத அவங்க ஒரு வாக்கியத்திலயும் 2 வாக்கியத்திலயும் முடிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த பரபரப்பு சூழலை வந்து காட்டியிருந்தா இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்ததாக பார்த்தா இயற்கை, அதன் பிறகு சூழல் வர்ணனைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. அது வந்து எனக்கு இன்னும் இருந்திருந்தா இந்த நாவல் இன்னும் நிறைய பேர் படிக்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இத்துடன் என்னுடைய நாவலுடைய கலந்துரையாடலை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்து ஏதேனும் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே, நன்றிமா, மிக்க நன்றி. சரி, ரொம்ப ரத்தின சுருக்கமாக அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத அவங்க பகிர்ந்துட்டாங்க. இப்போ மற்றவர்கள் யாரேனும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்க மைக் திறந்து பேசலாம். நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த நாவல்ல வந்துட்டு ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் வாசித்து காட்டணும்னு ஆசைப்படுறேன். இப்போது இருக்கும் சூழலில் கூட்டு குடும்பம் என்பதே அபூர்வம். இதில் மேற்கத்திய நாடுகள் போல் யாரும் வேண்டாம் எனக்கு என்ற சிந்தனை குடும்ப அமைப்பை குலைத்துவிடும். தனியே திரியும் யானைக்குத்தான் மதம் பிடிக்கும் என்பார்கள். மனிதன் கூட அப்படித்தானே. ஒரு மனிதனை மனிதனாக வைப்பது நல்ல உறவுகள் தான் என்று நான் நம்புகிறேன். தாத்தாவின் அரவணைப்பு உங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுத்திருந்தால் அத்தையின் வெறுப்பு வேறு விதமாக உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவி செய்திருக்கிறது. ஒரு முறை கூட இன்னொருவரை காயப்படுத்தாமல் எந்த உறவும் இருந்ததில்லை. பிள்ளைக்கும் அன்னைக்கும் இடையே கூட அப்படித்தானே. மற்ற உறவுகள் சொல்லவே வேண்டாம். எல்லா உறவுகளும் நரகத்தின் வழியாக செல்கின்றன. உண்மையான உறவுகள் மட்டுமே அதை கடக்கின்றன அப்படின்னு ஒரு பகுதி இருந்துச்சு. மிக சிறப்பாக இருந்துச்சு. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இப்போது உங்களுடைய கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அம்மா தமிழ்ச்செல்வி அம்மா, நீங்க படிச்சீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய கருத்து கொஞ்சம் பகிர்ந்து கொள்றீங்களா? வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிறப்பாவே வந்து பானுஷா தங்கை வந்து சிறப்பா இந்த கலந்துரையாடல உங்க விமர்சனம் செஞ்சாங்க. அந்த நாவல் பற்றி
சுற்றம் சூழ, அதாவது அந்த தலைப்பிலேயே வந்து உறவுகள் சூழ வாழ வேண்டும். அந்த தலைப்பிலேயே வந்து அந்த கதையோட அந்த நம்மளுக்கு எல்லாமே விளங்கிருச்சு. கதை இப்படிதான் ஒற்றுமையா வாழணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த கதை முழுவதும் காட்டப்படுது. அவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஒரு சில இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். எளிய நடைமுறையில தான் அந்த கதாசிரியர் வந்து அந்த கதையை அமைச்சிருந்தாங்க. அதாவது என்னன்னா ஒரு முறை படிச்சாலே போதும். அதனால தான் நான் 2 நாள்ல படிச்சேன். நேத்து தொடங்கி இன்னைக்கு முடிச்சிட்டேன். அதாவது எளிய நடைமுறையில இருந்தனால தான் என்னால ஒரே முறையில எனக்கு படிக்க முடிஞ்சது. அப்படி அந்த 193 பக்கங்கள் 2 நாள்ல 1½ நாள்ல படிச்சேன்னா, அந்த ந எளிய நடைமுறைகள் இருக்கிறனால தான் என்னால அத படிக்க முடிஞ்சது. குடும்ப உறவுகளின் வெளிப்பாடு. அதாவது உறவுகளை சொல்லும் கதையாக தான் இருந்தது. 3 தலைமுறை உறவுகள், கூட்டு குடும்பம். ஆ கூட்டு குடும்பத்துல வந்து உறவுகள் வந்து உறவுகளால் ஏற்படும் அந்த சிக்கல், ஆ அதெல்லாம் அழகா காட்டப்பட்டிருந்தது. குடும்பத்திற்காக ஒவ்வொருத்தரும் செய்யும் தியாகம். தியாகம் அதாவது ரவீந்தர்ன்னு அவரும் சில தியாகங்கள் குடும்பத்துக்காக செய்றாரு. அப்புறம் சுரபி, ஆ கல்லூரி படிக்கும் மாணவி தான். இருந்தாலும் பெற்றோர் சொன்னாங்களே, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்க படிப்பு வந்து பாதியிலே நிக்குது. இன்னும் படிச்சே முடிக்கல. ஆ அம்மா, அப்பா சொல்றாங்களேன்றதுனால, சரின்னு சொல்றாங்க. உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றனால ரவீந்திர வந்து பிடிக்காது தான். இருந்தாலும் ஏன்னா அம்மா, அப்பா சொல்லிட்டாங்க. தாமோதர ஐயா சொல்லிட்டாரு. அவங்க குடும்பத்துல பெரியவங்க சொன்னா ஏதோ ஒரு அ அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில தான். எல்லாம் நல்லதாத்தான் இருக்கும். அப்படின்ற ஆனா இப்ப இந்த நவீன காலத்துல வந்து இந்த மாரி சூழல்கள்லாம் அமையுமான்னு தெரியல. இது வந்து கண்டிப்பா நவீன காலத்துக்கு முன்பாக உள்ள கதையாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம படிக்கும்போது இந்த காலத்துக்கு அந்த கதை வந்து ஏற்புடையதா? அப்படின்னு ஒரு சில சந்தேகமும் நமக்கு வந்து வருது. சில குடும்பங்கள்ல இன்று இன்று வரை இந்த மாரி பெரியவங்களுக்கு மதித்து மதிப்பு கொடுத்து வாழக்கூடிய பண்புகள் வந்து எத்தன குடும்பங்கள்ல இன்றைக்கு இருக்கு அப்படின்னு. அடுத்து வந்து அ ரவீந்தர் வந்து அ ரவீந்தரோட கடந்த காலம் வந்து சுரபிக்கு தெரியணும். உண்மை தெரியணும். ஏன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவரு வந்து அதுக்கு முன்பாகவே தாமோதரன் ஐயா அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் அவர் கடைசி வரைக்கும் நினைச்சுட்டு வர்றாரு. சுரபிக்கு தெரிஞ்சு தான் தன்னை திருமணம் செய்து கொண்டாங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த அவருக்கு அவங்க யாருமே வந்து சொல்லல அந்த விஷயத்த வந்து. கடைசியில வந்து சொல்றாரு. இப்படின்னு அவருடைய கடந்த கால வாழ்க்கைய வந்து சொல்றாரு. ஆ சுரபி கிட்ட வந்து சொன்ன உடனே அவங்களும் வந்து அ அந்த அவர ஏற்றுக்கொள்றாங்க. ஒவ்வொரு உறவும் வந்து அந்த என்னது உறவு வந்து குடும்பத்த காப்பாற்றும் விதம் வந்து சிறப்பா இருந்துச்சு. ஒற்றுமை அதிகமா அ காட்டப்படுது. ஒற்றுமை, குடும்ப உறவுகளுக்கு பலம். ஒற்றுமை தான பலம். அ உறவுகள் என்றால் காயம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, பானுமதி வந்து ரவீந்தரோட போக்கு சரியில்ல. அப்புறம் அவங்களும் காயப்படுறாங்க தான். ஆனா, ஆ காதலி வந்து சொல்றத வந்து கேட்கறாங்களே ஒழிய, தன்னுடைய மகன் வந்து இப்படி செஞ்சிருப்பாரா? அப்படின்றத வந்து அவங்க கேட்கல. அப்ப வந்து மற்றவங்களோட விஷயங்கள கேட்காம, முதல்ல குடும்பத்துல நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். அடுத்தவங்க சொல்றத வந்து கேட்டுட்டு கடைசி வரைக்கும் அவங்க வந்து ரவீந்தர் மேல கோவமாவே தான் இருக்காங்க. ஆனா ரவீந்தரும் ஆ அம்மா, அண்ணன் மீது கோவமா இருந்தாலும், குடும்பத்திற்கு ஒண்ணு இருக்கும்போது அவர் ஓடி வந்து உதவி செய்றாரு. இந்த மாரியான குடும்ப விரிசல் நம்ம என்ன அதுல ஒரு பாடம் கற்றுக்கொள்ளணும்னா, குடும்பத்துல விரிசல் ஏற்படும். அதாவது காயம் எந்த குடும்பத்துல தான் வந்து விரிசல் இல்லாம இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா குடும்ப உறுப்பினர்களாலும் காயம் வந்து ஏற்படும். அத வந்து நம்ம காயப்பட்டாலும் ஆ என்ன செய்யணும்னா, உறவுகள்ல இருந்து நம்ம விரிசல் இல்லாம அந்த குடும்பத்த கொண்டு போறது தான் ஒரு குடும்ப தலைவரோட அப்படிதான் அந்த தாமோதரன் ஐயா வந்து சிறப்பா இன்று முதல் அப்படியே செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆ அடுத்து வந்து இன்றைய சமூகத்திற்கு உறவுகள் பற்றி அழகாக சித்தரிக்கும் ஒரு கதைக்களம் தான். ஆனா வந்து இன்று இப்படிப்பட்ட சூழல்கள் வந்து குடும்பத்துல இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆ
அடுத்து வந்து அவங்க சொன்ன மாதிரிதான், உறவுகள் என்றால் காயம் இருக்கும், ஒரு முறை கூட காயப்படுத்தாமல் எந்த உறவும் இருந்ததில்லை அப்படின்னு நிறைய அந்த குடும்பத்தை பத்தியான அந்த என்ன சொல்றது சொற்கள்லாம் அந்த அந்த கதையில வந்து வாக்கியங்கள்லாம் இருந்துச்சு. அதை சில இதை வந்து குறிப்பிட்டேன், எடுத்து வச்சேன். ஓகே, இவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொன்னேன். நன்றி எல்லாருக்கும். மிக்க நன்றி அம்மா. நீங்க சொன்னது ஒரு உறுதியா நானும் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய அனைத்து கருத்தையும். நீங்க சொன்னது போல இன்றைய சூழலுக்கு இந்த கதை வந்து ஒப்புக்கொள்ள முடியுமானா அது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்விதான். ஆனால் இது இந்தியா சூழலில் இருக்கிறதா என்று, ஏன்னா இந்தியாவுடைய எழுத்தாளரா இருக்கிற பொழுது அங்க சூழல் நடைமுறையில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஊகிப்பு இருக்கிறதுதான். அதனால வந்துட்டு இந்த எழுத்தாளருக்கு புனைவு மூலமா எழுதியிருக்காங்களா இல்ல அனுபவம் மூலமா எழுதியிருக்காங்களான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு கருத்தை மையப்படுத்தி எழுதியிருக்காங்க குடும்பம் அப்படின்றது. இன்று இதை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு நல்ல விஷயம், குடும்பத்துடைய முக்கியத்துவமும் சரி. இன்று நம்ம பார்த்தோம்னா அந்த புரிந்துணர்வுன்றது குடும்பத்துல ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாவே இருக்கு. அம்மா பேசிட்டாலும் சரி, யாரும் பேசிட்டாலும் சரி, அதை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு தன்மையாகவும் எடுத்துக்கொண்டு செயல்படும் இளையோர்களிடையும் சரி. இந்த மாதிரியான ஒரு நாவல் படிக்கும் பொழுது ஏதோ ஒன்று கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான்மா. நன்றி. வேற யாராவது கருத்து பகிர்ந்து கொள்கிறீர்களா? மதி சார் பகிர்ந்து கொள்கிறீர்களா? வணக்கம். நான் வந்து இந்த கதையை வந்து படிக்கிறேன், அங்கங்கே சும்மா அப்படியே ஃபில் பண்ணி பார்த்தது தான். ஸோ பார்த்ததில் இப்போ நீங்கள் நல்லா சிறப்பாக விளக்கம் சொன்னீங்கம்மா, சிறப்பாக விளக்கம் சொன்னீங்க, தமிழ் சொல்லி டீச்சர் பேசுனீங்க. ஸோ இன்னொன்று உங்களோட தமிழ் ஆளுமையை கேட்க நல்லா இருந்துச்சு. ஒரு சில சொற்கள் வந்து ரொம்ப தெளிவாக சரியாக பயன்படுத்தியிருந்தீங்க, அது கேட்க நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ள இந்த ஜெனரேஷன் அந்த ஒரு சில சொற்களை பயன்படுத்துறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அந்த வகையில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதையும் நல்லா அழகாக விளக்கி சொன்னீங்க. இதில் நான் வந்து இப்படி இதில் நான் என்ன ஒரு திறனாய்வு அடிப்படையில் பார்க்கலன்னா, நீதி நெறி திறனாய்வுல வேணா இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். இதை வந்து மேபி இந்த கேள்வி நம்ம வந்து நம்ம வாசகர்கள்லாம் இருக்காங்க, இப்போ இந்த இருக்காங்க, இவங்ககிட்ட முன் வச்சா கூட அவங்கள்ட்ட பலதரப்பட்ட கருத்துக்கள் கூட வரலாம். என்னன்னா அதே தான், என்னன்னா பெற்றோர்கள் அல்லது சுற்றம் சூழல் இவர்கள் காட்ட சொல்லும் மாப்பிள்ளையோ இல்லை பெண்ணையோ என்னது உடனே திருமணம் பண்ணலாமா ஒரு கேள்வி நம்ம வந்து முன்வைக்கலாம். குடும்பத்துக்காக திருமணம் பண்ணலாமா அங்க ஒரு கேள்வி வைக்கக்குள்ள மாற்று கருத்துக்கள் நிறைய வருது சொன்னீங்க. அந்த எனக்கு இப்ப நீங்க பேசிட்டு இருக்குள்ள என்ன ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா, அந்த அவங்க பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சுரபி வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கக்குள்ள வந்து அனைத்தையும் வழங்குபவள் இருந்துச்சு. ஸோ அந்த பேர் வந்து கொஞ்சம் பொருத்தமா வச்சிருக்காங்க. அவங்க எல்லா நிலையிலையும் இறங்கி எல்லாத்தையும் வழங்க போல இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஹீரோ பேர் வந்து ரவீந்திரன் தானே? ஆமாம் ஐயா. ஓகே, ரவீந்திரன்னா ராஜா. ஸோ அது டொமினன் கொஞ்சம் ஓகே, தான் சொல்றது கேட்கணும். அந்த பேர் பயன்பாடுலாம் கொஞ்சம் நல்லா பொருத்தமா இருந்துச்சு. ஆனா இந்த கதை வந்து நிறைய சினிமாக்கள்ல வந்த மாதிரி இருக்கு. நிறைய அந்த காலத்துல இருந்து அவருக்கு ஒரு காதலி இருப்பாங்க, அதனால மனைவியை வந்து முன்னால காதலி இருப்பாங்க, மனைவி பழக மாட்டாங்க, மனைவி எல்லாத்துலயும் ஒத்து போவாங்க. ஒரு ஸ்ரீகாந்த் ஸ்னேகா ஒரு படம் இருந்துச்சு, இந்த மாதிரி நான் பார்த்ததே எனக்கு ஞாபகம். இது வந்து நல்ல நல்ல பாடல்கள் வருது. ஸோ நிறைய கொஞ்சம் சினிமாத்தனம் கொண்ட ஒரு நாவலா இருந்துச்சு இது எனக்கு கேட்குறது வந்து. ஆனா மிகவும் சிறப்பாக திருவிழா செஞ்சிருமா. நன்றி. மிக்க நன்றி ஐயா. அடுத்து ராமண்ணா கை உயர்த்திருந்தாங்க, பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்தை. ராமண்ணா பேச போறீங்களா? வணக்கம். மன்னிக்க வேண்டும், நான் இந்த நாவலை வந்து படிக்கவில்லை, முதல் பக்கத்தை மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் முதல்ல பானுஷா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கதையை நான் படிக்கல, பட் நீங்க சொன்னதை வச்சு திறனாய்வு பண்ணதுல அந்த கதை ஏறக்குறை எப்படின்னு புரிஞ்சிருச்சு. பட் தலைப்பும் முதல் பக்கம் மட்டும்தான் நான் படித்தேன். பட் தலைப்பை படிக்கும் போதே சுற்றும் சூழல் அப்படின்னு நான் படிக்கும் போதே ஒரு தலைப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இது கண்டிப்பாக ஒரு குடும்ப சூழலாக இருக்கும். இது லாவண்யா ஸ்ரீராமால எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படிங்கிறத அங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த
இந்த கதையின் மூலம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, உறவுகளின் முக்கியத்துவம், குடும்ப பின்னணி, அதில் ஏற்படும் சிக்கல்கள், அங்க அந்த மாதிரி சூழல்கள் தான் இங்க அதிகமா நடக்குது. இது பேஸ் ஒன் பார்த்தா வந்துட்டு அந்த கதை ஆரம்பிக்கும்போது இது சென்னை அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ பொதுவாக நம்ம மலேசியா நாட்டுல வந்து குடும்பம், குடும்ப பிரச்சனைகள் இது எல்லாமே சார்ந்து இருக்கும். பட் ஆனா அந்த அளவுக்கு அது உயர்ந்து போகாது. அது அப்படியே கடந்து எப்படி சரிசமமா ஆக்கணும், எங்க விட்டு குடுக்கணும், எங்க பிடிக்கணுங்கிறத அத பார்த்துருவாங்க. பட் நம்ப தமிழ்நாட்டு சூழ்நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அங்க தான் அதிகமான குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சூழல்கள் அந்த மாரி நெறைய தீர்க்கப்படுது. ஸோ அந்த ரீதியில அவங்க வந்து அத எழுதியிருக்காங்க. இந்த கதைய எனக்கு பார்க்கும்போது நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படிங்கிற அந்த பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருது. முழுக்க முழுக்க இது வந்து குடும்பம் சார்ந்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள், கதைக்களம், குடும்ப உறுப்பினர்களுடைய பிணைப்பு, போராட்டங்கள், அந்த போராட்டத்த அவங்க தடுக்குறாங்க. இந்த மாதிரியான சூழல்கள் தான் அங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கதை வந்து என்னுடைய மனத அந்த அளவுக்கு ஈர்க்கல. ஏன் அப்படின்னா வந்து, குடும்ப சூழல்கள்ல நம்ம வந்திருப்போம். ஐ மீன் இந்த மெலிசா திருடன்னு நம்ம அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இவ்வளோ பெரிய குடும்ப சண்டை, இப்படி இவ்வளோ பிரச்சனை, எப்படி இருந்தாலும் நம்ம அத தகர்த்து கரெக்ட்டா கொண்டு போயிருவோம். ஸோ எனக்கு இந்த கதை அந்த அளவுக்கு என் மனதை ஈர்க்கவில்லை. அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைய உலகம் நவீன மயமாக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட குடும்ப கதைகளை எழுதும் பொழுது மதியழகன் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் சினிமாத்தனமாக தான் இந்த கதை இருக்கிறது, இல்லை என்று இல்லை. ஆனால் நான் அந்த கதையை படிக்கும் பொழுது அப்படி உணர்ந்தாலும் என்ன கருத்தை தான் அவர்கள் முன்வைக்க வரார்கள் அப்படின்றதான் வந்து நான் உள்வாங்கினேன். ஏதோ ஒரு எழுத்து, அந்த எழுத்துல எதுவுமே இல்லாமல் போயிருமா அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம பேசலாம். ஆனா ஏதோ ஒன்றை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அண்ணன் உங்களுடைய கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வேறு யாராவது? காந்தி முருகன் அம்மா, நீங்க பேசுறீங்களா? இல்லம்மா, அந்த கதையை நான் முழுசா வாசிக்கல. ஓகே, வேற யாராவது பகிர்ந்து கொள்கிறீர்களா? சாந்தா காளியப்பன் பேசுறீங்க? வணக்கம். நானும் கதையை படிக்கல, அது சொல்லதான் மைக்கு திறந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நேற்று தான் வந்தது. அப்போ வேலையில் இருக்கிறவர்களுக்கு இது வாசிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு 70 பக்கம் படிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு மதி சார் கேட்டுக்கிட்டதன் பேரில் படிச்சிருக்கேன் 70 பக்கம். அந்த 70 பக்கம் படிச்சதுல முதல்ல இந்த கதை பார்க்கும்போது கொஞ்சம் சினிமாத்தனமாக தான் இருந்தது. இன்னொன்று வந்து வசவசன்னு நிறைய பேர் தொடக்கத்திலேயே, யார் யாருக்கு அப்பா, யார் யாருக்கு பிள்ளை அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் நிறைய பெயர்கள் இருந்தது. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு நாவலில் அதுவும் இவங்க சொன்ன மாதிரி குறு நாவல்னா இவ்வளவு பெயர்கள் வரலாமா எனக்கு தெரியல. அது ஒரு குழப்பமாக இருந்தால் அது ஒரு குறிப்பாக நான் எழுதி வச்சுருந்தேன், நிறைய பேர். அப்புறம் இன்னொரு பதில் என்னன்னா, சுற்றம் சூழல்னா இவ்வளோ பேர் இருக்கணுமோ அப்படின்னும் இருந்தது. அப்புறம் இந்த நம்ம கதாநாயகன் ரவீந்தர் அந்த குடும்பத்தில் ஒட்டாமலே இருப்பதாக தான் இந்த கதை நான் இது வரைக்கும் படித்த வரைக்கும் அது அப்படி தான் வருது. அப்பா அம்மாட்ட ஒட்ட மாட்டுறாரு, தாத்தா பாட்டிக்கிட்ட அவ்வளோ ஒட்ட மாட்டுறாரு, மனைவிக்கிட்டேயும் இது வரைக்கும் ஒட்டன மாதிரி தெரியல எனக்கு. கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 4-5 கேள்விகளை அவன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். யாருக்காக இருந்தாலும் இது எரிச்சல் வரும். அதே போல தான் இந்த சுரபிக்கும் எரிச்சல் வருது. என்ன ஒரு கேள்விக்கு இவ்வளோ கேள்வியானு. அப்புறம் அதுக்கப்புறம் விளக்கம் சொல்கிற மாதிரியாக இருக்குது. இது குடும்பத்தில் நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அந்த பையனுக்கு ஏதோ நடந்திருக்கு. அந்த பையனே அந்த குடும்பம் முதல்ல புரிஞ்சிக்கல. அந்த குடும்பம் புரிஞ்சிக்காத காரணத்துக்காக அந்த பையன் ஏறக்குறைய குடும்பத்தை ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி தான் விலகியே இருக்கான், யாருக்கிட்டையும் எதையும் பேசாத. அவன் அந்த திருமண விருந்து உபசரிப்பில் அவன் என்ன சொல்கிறான், நீ என் கூடயே இருன்னு சொல்லிட்டு போகிறான் மனைவி கிட்ட. அந்த மனைவி என்ன சொல்லுது, மாமியார் கூப்பிட்றாங்க நான் போகணும்னு சொல்லி போயிடுது. போயிட்டு வந்த பிறகு நான் நீ என் பேச்சை கேட்கல. ஏன்னா அந்த பார்த்துருந்த பெண்ணும் இந்த அக்யூமெண்ட்டில் தான் அது எனக்கு நீ வேணாடான்னு விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இவன் அதையே தொடங்குறான் பாருங்க. ஓ நீ என்ன மதிக்காமல் போயிட்டியா அப்படின்னா அந்த பொண்ணு திரும்பி கேட்குறான். அந்த ஒரு புள்ளியில் அவன் சுதாகரிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குழப்பங்கள் குடும்பங்களில்
ஏற்படத்தான் செய்யும். இருக்கும். பெரிய பெரிய குடும்பங்கள்ல இருக்கும். ஆனா அது நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். அதுவும் இந்த பணக்கார குடும்பத்துல இதெல்லாம் இயல்பு. ஏன்னா தனித்தனி அறையில இன்றைக்கு நாம வாழ்றோம். தனித்தனி தனித்தனி அறைகள் நமக்கு தனித்தனி வீடா போச்சு. கீழ்த்தளத்துல இருக்கிற பெற்றோர்கள் முதல் மாடிக்கு போக முடியாம கத்தி கத்தி பிள்ளைகளை கூப்பிடும், பிள்ளைங்க வராது. இப்படிதான் அந்த ஒரு வீடு சின்ன சின்ன வீடா பிரிஞ்சு போகக்கூடிய இந்த சூழ்நிலையில சுற்றம் சூழ அப்படிங்கிற இந்த ஒரு கதையை கொண்டு வந்து தாமதமாக வாசிக்க கொடுத்த பானிஷாவுக்கு என்னுடைய நன்றி. கதையை படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் கருத்து சொல்றேன். பாய். மன்னிக்க வேண்டும் அம்மா. ஏன் நான் தாமதமா அனுப்புனேன்னா, உண்மையிலே அந்த நாவல் இந்த நாவல் போட்டிக்கான வேலை பளு அதிகமாக இருந்தது. இதற்கிடையே என்னுடைய கலந்துரையாடல் இடம்பெற்றனால நான் இதையும் அதையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது நேற்று தான் நினைவுக்கே வந்தது. உண்மையிலே மன்னித்து விடுங்கள் நான் தாமதமா அனுப்பியதற்கு. ஆனால் அடுத்த முறையிலிருந்து நிச்சயமாக விரைவாக பகிரப்படும். வேறு யாராவது கருத்து சொல்ல போகிறீர்களா? ராஜேஷ். பானுஷா, அடுத்த முறை நான் தான். பத்தியா, எனக்கே செக்மேட்டு. சரி அம்மா, நீங்க உங்களுடைய அடுத்தது விரைவாக அனுப்பி விடுங்க. நான் குழுவில் பகிர்ந்து விடுகிறேன். அடுத்து யாராவது பேச போறீங்களா? எனக்கு ஒரு என்னன்னா, ஏன்னா அமைதியா இருக்கிறதுனால மேபி நான் முன்பு கேட்ட அந்த கேள்வி கூட நம்ம முன் வைக்கலாம். ஏன்னா யங்க ஜெனரேஷன்லாம் அங்கே நிறையா இருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி குடும்பத்தில் சொல்கிற வற்புறுத்தி வைக்கப்படுகிற திருமணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களோட மன சிந்தனை மனப்பக்குவம் எப்படி இருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 80களில் 90களில் வந்து வேற வழியே இல்லை, அவங்க காட்டுறது தான் திருமணம் பண்ணி ஆகணும் என்று. எனக்கு தெரிஞ்சு நான் தோட்டத்தில் இருக்கக்குள்ள நான் ஒரு சின்ன பையன் தான், ஒரு 9-10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன், ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். பெண் பார்க்கும் படலம் தான். அப்போ யாராச்சும் வீட்டில் பெண் பார்க்கணும்னா அந்த ஊரே ஓடி போய் அங்கே நிற்போம். இந்த வீட்டில் அந்த வீட்டில் அந்த அக்கா என்ன சாப்பாடு கிடைக்கும்னுட்டு. அப்போ என்ன நினைச்சு நான் பார்த்தேன், நான் ஒரு 10 வயசுல இப்போ 9-10 வயசு இருக்கும். மாப்பிள்ளை வந்துட்டாரு, அக்கா தங்கச்சி 2 பேரையும் நிற்க வச்சாங்க. அவர் சூஸ் பண்ணாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த குடும்பத்துல தோட்டத்துல அக்காவுக்கு வந்து நகைகள்லாம் போட்டாங்க. நகைகள்லாம் போட்டு அக்காவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த ஃபேமிலிக்கு ஐடியா. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தங்கச்சியை சூஸ் பண்ணிட்டாரு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அப்புறம் எங்கேயோ போறாங்க, என்னமோ பேசுறாங்க. எங்க அம்மாலாம் இருந்தாங்க அப்ப. போனாங்க, என்னமோ பேசிட்டு அப்புறம் மாப்பிள்ளை தனியா கூப்பிட்டு பேசினாங்க. மாப்பிள்ளை சொன்னாரு, சரி பரவாயில்ல, நான் பெருசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு பாருங்க, ஒரு ஒரு திருமணம்ன்றது பெண்களுக்கு, அது 2 பெண்களும் அங்கே நிற்க வச்சு தேர்ந்தெடுக்க சொல்லி அந்த ஒரு சூழலை 2 பேருமே அங்கே நிற்கிறாங்கன்னா கட்டாயப்படுத்திருப்பாங்க கண்டிப்பாக. அங்கே அந்த மாப்பிள்ளை வந்து தங்கச்சி தான் வேணும்னாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சூழல்ல வந்து. ஸோ இந்த சூழல்லாம் இந்த காலத்துல வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த சுரபி நீங்க இருந்தீங்களா, அல்லது ரவீந்திரனா ராம் போன்றோர் ராம்லாம் இருக்காங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆசை. மேபி இது வந்து நம்மளோட அப்படி அடுத்து பேச ஒண்ணு இல்லைன்னா இதை பத்தி நம்ம பேசலாம், இல்லைன்னா நம்ம கதைக்குள்ள கூட பேசலாம். நன்றி. திவ்யா இருக்காங்க, திவ்யா பேசலாம். பானுஷா இருக்காங்க, ராம் இருக்காங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பேசலாம். ஐயா, நான் முதலில் பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய திறனாய்வுனால. இன்றைய சூழலில் இப்ப நாங்கள் வந்து இளையோர்கள், இப்பொழுது வளர்ந்து வரும் சமுதாயம்னால எங்களுடைய மனநிலை இத்தகைய ஒரு சூழலை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னை பொறுத்தவரை கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அப்போ வந்துட்டு கல்வியாக இருக்கட்டும், அவர்களுக்கு போதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும் பொழுது கல்வியாக இருக்கட்டும், இப்போ வந்து பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்களும் இருந்தாலும் சரி, வெளியே அந்த சுற்றுச்சூழலுக்கு அதிகமா வந்து எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, வெளியே போறாங்க வராங்க, நிறைய மனிதர்களை சந்திக்கிறாங்க.
சோ வெளிநாட்டு கலாச்சாரங்களை அதிகமா பாக்குறாங்க. இப்போ உள்ள நவீன படங்களையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, கலாச்சாரங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, சோ அதற்கு எல்லாம் வந்துட்டு தங்களை வந்து உட்படுத்தி கொள்றாங்க. சில பேர் அதுல அடிமையா ஆயிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொரு குடும்பத்திற்கு நம்ம செல்ல போகிறோம் அப்படின்னு இருந்தாலும் சரி, அதற்கான எதிர்பார்ப்பு இப்போ வந்து முற்றிலும் முன்னதை விட இப்போ வந்து மாறுபட்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து எனக்கு இப்படி இதை செய்யணும், அதை செய்யணும், நான் எண்ணியதை போல நிச்சயமாக அவங்க இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தா புரிதல் அப்படின்னு சொல்றப்போ அதை விட அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய வந்து இப்போ உள்ள இளையோர்கள் வந்து ஆசைப்படுறாங்க. இன்னொன்னு வந்து சில பொறுத்து போற விஷயங்கள், புரிந்துணர்வு விஷயங்கள் இப்போ இளையோருக்கு இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலே அது எத்தனை வருட உறவாக இருந்தாலும் சரி முறித்து விட்டு சென்று விடுகிறார்கள். அந்த ஒரு குணம் இப்பொழுது இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு. திருமணம் ஆன பிறகும் விவாகரத்துகள் அதிகம் நடக்கிறது. அதுவும் இப்போ இளையவர்கள் சொல்லவே வேண்டாம். சோ அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போல சூழல் இப்போ உள்ள நடைமுறைக்கு நிச்சயமாக ஒத்து வராது. இன்றைய சிந்தனை போக்கு முற்றிலும் மாறுபட்டு தான் இருக்கிறது அப்படின்றது பகிர்ந்து கொள்கிறேன். வேறு யாராவது கருத்து பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா பகிர்ந்து கொள்ளலாம். அது சரியாமா? அது சரியா? அது சரியான்றது ஐயா நான் நிச்சயமாக அது குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா வாழ்க்கை சூழல் மாறும் பொழுதும் இந்த காலகட்டங்கள்ல வந்து எப்படி அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றி அமைத்து வாழும் பொழுது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அல்லவா ஐயா? அதுதான் என்னுடைய கருத்து. அதான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. ராமுக்கு கை தொடுங்க. வணக்கம் ஐயா. நீங்க சொன்னது போல என்னுடைய பாதி கருத்தை வந்து பானுஷா அவங்க சொல்லிட்டாங்க. இன்றைய இளையோர்கள் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இப்ப அந்த காலத்துல பெண் பார்த்து திருமணம் பண்ணாங்க. பட் இந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெண் பார்க்காதப்பி இவங்களுக்குள்ளேயே காதல் ஏற்பட்டு இவங்களுக்குள்ளேயே பரிமாணங்கள் ஏற்பட்டு அந்த காதல் கல்யாணத்துக்கு போகாமலே முறிவும் ஏற்படுது. இன்னொன்னு இப்போ உள்ள காலகட்டத்துல திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அதிகப்படியான திருமணங்கள் அன்றைய காலத்துல வந்து கட்டிய கணவன் வந்து சாகும் வரை அவன் கணவன் தான். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஏற்பட்டாலும், ஆனா இன்றைய காலத்தில் கணவன் ஒரு கடும் சொல்லை கொடுத்துட்டாரு அப்படின்னா வந்துட்டு அந்த வாழ்க்கையே முறிவடையுது. அதையும் யோசிக்காம அப்படியே குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் அதிகமாக இன்றைய காலகட்டத்துல ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா இன்றைய காலத்தில் ஏற்படக்கூடிய விவாகரத்து அப்படி வந்து இளையோர்கிட்ட தான் ரொம்ப அதிகமா நடக்குது. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும், அந்த பிள்ளை தாய் தந்தையோட வளர்ப்பு கிடைக்காம பாசங்கள் கிடைக்காம தள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்ல போக அன்றைய காலகட்டத்துல பார்த்து திருமணம் பண்ணி வச்ச வாழ்க்கை வந்து இன்றைய காலத்துல இளையோர்கள் பார்த்து திருமணத்துக்கு ஒத்துக்குவாங்கன்னு பார்த்தா அது நடக்காது. என்னுடைய வட்டாரங்கள்ல அதிகமா பார்க்க போனா திருமணம்ங்கிறதுல வந்து அதிகமாவே யாரும் நாட்டம் காட்டுவதில்லை. நிறைய பேர் வந்து ஏதாவது வாழ்க்கையில பண்ணணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு இன்னமும் ஓடிக்கொண்டுதான் இருக்காங்க திருமண வயதை கடந்து. இது என்னுடைய கருத்து. அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க அம்மா. இன்றைய இளையோர் வந்து சொந்தமாதான் தன்னுடைய இணையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. பெரும்பாலும் சொந்தமா பார்த்து கொள்றாங்க. ஆனா மனமுறிவுன்னா அவங்க 10ல் ஒருத்தவங்க தான் பெற்றோர் வந்து பார்த்து திருமணம் செய்யறவங்க வந்து திருமணம் செய்து கொள்றாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி சூழல்ல தான் திருமணம் செஞ்சு கொள்றாங்க சொந்தமா. அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியர்கள் தான் வந்து முதல் இடத்துல இருக்கிறாங்க. மனமுறிவுன்னு வரும்போது நம்ம தான் முதல்ல இருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனைக்கு திருமணமான அன்றே மனமுறிவு இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம இந்தியர்களிடம் தான் இன்னைக்கு நிறைய நிலவுது இந்த பிரச்சனை. அது என்னன்னா புரிந்துணர்வு. இப்ப நம்ம சுரபியை சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான். கண்டிப்பா அம்மா அப்பா தப்பு செஞ்சிருக்க நம்மளுக்கு ஒரு நல்ல துணையை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை அடிப்படையில தான் வாழ்க்கை. அப்ப இன்றைக்கு வந்து நம்ம வாழ்றோம்னா பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. ஏதோ பிரச்சனைகள் இருக்கும் தான், எல்லாத்தையும் அனுசரிச்சு போய் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா சின்ன சின்னதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை அப்ப சண்டை அந்த மாதிரி வந்து புரிந்துணர்வு இல்லை அப்படின்னு தான் சின்ன சின்னதுக்கெல்லாம்னா குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. அது வந்து நிறைய பள்ளிகள்லயும் நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல. அதனால யார் பாதிக்கப்படுறாங்கன்னா பிள்ளைகள் தான் பாதிக்கிறாங்க. இன்னும் நம்ம சமூகம் வந்து இதுல ரொம்ப
முன்னிலையில தான் நம்ம நம்ம இந்த சமூகம் நிறுத்தி இருக்கு. சமூகத்தை பார்த்தோம்னா திருமண நம்ம திருமணம் வந்து பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய லெவல்ல திருமணம் செய்ய முடியுமோ அந்த அளவுல திருமணம் இன்னைக்கு வந்து செய்யறாங்க. பெரிய மண்டபத்தை புக் பண்ணி அப்படிலாம் ஆடம்பரமான திருமணங்கள் தான் நடக்குது. ஆனா அந்த திருமணம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது அப்படின்னு பார்த்தாலும் அது ஒரு கேள்விக்குறியாதான் நமக்கு இருக்கு. அதான் என்னுடைய கருத்து. நன்றி. டீச்சர், என்னென்ன டீச்சர் யாரும் பேசுறதுனால நான் கண்டினியூ பண்றேன். யாருக்கும் பேசுறதுனா பேசலாம், அங்கே கையை வைக்கலாம். என்னென்னா டீச்சர், இது என்னன்னா இப்போ இந்த 80களில் 70களில் வந்து செகு ஜேவி அவங்க பேசுறாங்க. ஓகே, அவங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சார், நான் ஒன்று தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். விளங்குதா நான் பேசுறது? விளங்குதுங்களா? விளங்குது. ஓகே, நன்றி சார். திருநெல்வேலி செய்த பானுஷா அவர்களுக்கு நன்றி. கதையை நான் படிக்கல, ஆனால் அவங்க சொன்னதில் கதை தெரிஞ்சு. இப்போ ராஜேஷ் முனைவர் ராஜேஷ் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார்ல, அந்த இளம் பருவத்தினரோட சிந்தனை வந்து எப்படி இருக்கு திருமணத்தை பற்றி. அதில் வந்து என்னோட கருத்து என்னன்னா, இளம் பருவத்தினர் வந்து அவங்க பெண்களை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதில் தப்பு இல்லை. ஆனால் அது கேட்டது போல அவங்க பெற்றோரும் அது கேட்ட முற்போக்கு சிந்தனையோட இருந்தா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும், ஐ மீன் திருமணத்தில் பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த திருமணம் வந்து சுமூகமாக நடக்கிறது வந்து நான் சொன்னால பார்த்துருக்கேன். இப்போ பெற்றோர் வந்து அந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனையோட இல்லை, அவங்க கொஞ்சம் நம்ம பழைய சிந்தனையோட தான் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த திருமணம் வந்து எப்படி முடியுதுன்னா சாபத்தில் போய் முடியுது. அதாவது அந்த திருமணம் பண்ணிக்கிற இளைய தம்பதியினர் வந்து சாபக்கேடுக்கு உள்ளாகிறாங்க. அதுதான் வந்து என்னுடைய கருத்து. நன்றி சார். இளையோர கேள்வி கேட்டீங்க, நான் பேசிக்கலாமா சார்? டீச்சர் பேசுங்க டீச்சர், வெயிட்டிங். மதியழகன் சார் தான் இதை செகண்ட் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்கு நன்றிங்க சார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சூழலில் இளையோர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. எல்லாத்துக்குமே சூழ்நிலை தான் காரணமாக அமையும். ஒன்று. ரெண்டாவது, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் எந்த வயதுக்காரர்களும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கும். இந்த சுரபி மாதிரி ஒன்றும் கதையை முடிக்கலை, கதையை முடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம் அப்படின்ட்டுன்னு. அடுத்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 பொண்ணை நிற்க வச்சு வரன் பார்க்குறதெல்லாம் கால கொடுமையை, அது வந்து மிகப்பெரிய கொடுமை. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு பேசுகிற வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த ஆம்பளை பசங்க வந்து 2 விரல் நீட்டி 1 விரல் தொடு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கட்டிட்டு போயிடலாம். அப்படியும் இருக்கிறது. அப்படி கட்டிக்கிட்டு போகிற அந்த பெண்களும் தன்னுடைய கணவனுக்கு உண்மையாக இருந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அந்தாண்ட இருக்கிறாது, அது கேள்விக்குறி. இது இரு பாலருக்குமான இந்த சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்னமும் நிறைய பெண்கள் அந்த குடும்ப சூழலை பொறுத்து அந்த கணவனோட வாழ்கிறாங்க இல்லையா, அந்த நிறைய பெண்கள் இந்த ஆள் எப்போ செத்து ஒழிப்பான், நான் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்ற நிறைக்கின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்று. அதே இந்த பக்கம் பார்த்தா எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களுடைய வீட்டை நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறவ நெத்தி நிறைய கண்ணு வச்சுருக்கணும். ரொம்ப நுட்பமாக நான் இதையெல்லாம் அணுகி நுணுகி பார்ப்பேன். வீட்டில் இருக்க முடியாமல் 75 வயதில் ஜாகா வேலைக்கு போகிற எத்தனையோ கணவன்மார்கள் இருக்காங்க. வீட்டில் இந்த மனைவியோட நச்சரிப்பு தாங்காமல், திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்குது, குழந்தைகளை கட்டி கொடுத்துட்டாங்க, பேரப்பிள்ளைகள் இருக்குது, இன்னமும் இந்த மனைவி அந்த கணவனை சந்தேகப்படுறதோ நச்சரிக்கிறதோ பதில் சொல்லி மாள முடியல அப்படின்னு வீட்டை விட்டு ஓடுறதோ இருக்குதான் செய்யுது. அப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இளையோரோ முதியோரோ அது இல்லை, எப்படி விட்டு கொடுத்து ஒருமித்து வாழ விரும்புகிறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. இந்த இளையோர் மாதிரி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டிங்கள, நானும் இருக்க மாட்டேன். கிளம்பு, இது என் வாழ்க்கைன்னு நான் நிச்சயமாக சொல்லியிருப்பேன். அதை சொல்லி இருக்கனா இல்லையாங்கிறத தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக நான் அதை சொல்லியிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையை நான் முடிவு செய்யணும்.
யாரோ வந்து பொம்மை இல்லை, யாரோ ஒரு பொண்ணு ஓடிட்டா என்ன கூப்பிட்டாங்க, கையை வச்சிருப்பேன், இது பார்த்தா முசுடா இருக்குது இந்த ரவீந்திரன் பையன், எப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு தான் தோணும். கேள்வியை வச்சதுக்கு நான் இவ்வளோ தூரம் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் தான், சாந்தா அக்கா சொன்னதுல ஒரே ஒரு add on தான். இன்னைக்கு நடந்த சம்பவம். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல பெரிய பணக்காரரு, 8 பேர பிள்ளைங்க, நல்ல குடும்பம், 40 வருஷத்தோடைய தாம்பத்தியம். அவர் வந்து டிவோர்ஸ் கேட்டார். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் கூட உட்காந்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருக்காரு, என்ன பாஸ் இப்படி பண்ணிடுறீங்க அப்படின்னு. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையிலாவது நான் கொஞ்சம் பீஸா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ்னு ஓடிட்டேன், பிள்ளைங்க, சொத்து எல்லாமே, சரியான பணக்காரரு, செம்ம பணக்காரரு, எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டேன், கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கிறேன் அப்படி. ஸோ அதான் முதுமை, இளமை அதெல்லாம் தாண்டி 40 வருஷத்துடைய தாம்பத்தியம் கடைசி காலங்கள்ல ஒரு 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 10 வருஷம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு 73 வயசு, இன்னொரு 10 வருஷம் இருக்கலாம், அல்லது அது கூட இருக்கலாம். அந்த முதுமை காலத்துல நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, ஐயோ எப்படி தனியா இருக்கிறது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்கள் தான் நிறைய இருக்காங்களோ, அல்லது இந்த முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்துல இருந்து ஆண்கள் தான் ரொம்ப தைரியமா செயல்படுறாங்களோ, பெண்களுக்கு இன்னும் அந்த வாய்ப்பு இல்ல கொடுக்கப்படலையோ? மதி சார், நான் இதை எப்படி ஒரு பாக்குறேன் கேள்வி அப்படின்னு வந்து சொன்னா, எல்லா கேள்விகளுக்குள்ளுமே நம்ம எப்படி போறோம்னா, சரி தவறு, சமுதாய கட்டமைப்பு, இப்ப நான் முதல்ல இருந்து கேட்டுட்டே வரேன், அதுக்குள்ளதான் பின்னி இருக்கு. அதாவது இந்த சுரபியோட கேரக்டரை வச்சு ஒன்னொன்னும் எஸ். நம்ம எங்க இருக்கோம்னா, கூட்டு குடும்பம், குடும்ப சூழல் அப்படின்னு. அதை நான் என்ன சொல்றேன்னா, அது அப்பாற்பட்டு ஏன் யாருமே பார்க்க மாட்டீங்க, ஏன் அப்பாற்பட்டு பேச மாட்டீங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு சமீபத்துல ஒரு ஒரு பொண்ணு அவங்களோட டிவோர்ஸை கொண்டாடி இருக்காங்க. ஷீஸ் 48ஓ 50ஓன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு டிவோர்ஸை கொண்டாடி இருக்காங்கன்னா அவங்க அந்த 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 வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். முதல் ராம் பேசும்போது சொன்னாரு, பிள்ளைங்களை பார்க்க மாட்றாங்க, பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பார்க்க மாட்றாங்க அப்படின்னு. இந்த காலத்துல அந்த கமிட்மெண்ட்டை யாரும் ஏன் எடுத்துக்க மாட்றாங்கன்னா, ஒரு 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 பெண்ணோ அல்லது ஆணுடைய 20 ஆண்டு காலம் வந்து ஒரு பிள்ளையை வளர்க்கறதுல வந்து தொலையுது, கடமைங்கிற பேர்ல. ஏன்னா நிச்சயமா பேலன்ஸ் பண்ண முடியாது. நம்மள வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ நான் நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கட்டமைப்பை உடைச்சி வெளியில பாருங்க. சரி தவறு, நாம வந்து இப்படிதான் இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய ஆண்கள் தான் அப்படி இருக்காங்க, பெண்கள் தான் அப்படி இருக்காங்க, இல்லவே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன்னா, சாந்தா அக்கா இன்னொரு கதையை சொல்றாங்க, மத்தவங்க இன்னொரு கதையை சொல்றாங்க, தமிழ் செல்வி அக்கா இன்னொரு கதையை சொல்றாங்க. அப்போ இந்த தாம்பத்தியமோ அல்லது கணவன் மனைவி உரிமையோ நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? விட்டு கொடுத்தல், இப்படித்தான் வாழ வேண்டும், இது இதுவாக செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா டிவோர்ஸுங்கிறது வந்து, அல்லது தனியா ஒரு பொண்ணு தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போனாலும் சரி, பிள்ளைங்களை விட்டுட்டு போனாலும் சரி, உடனே வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம். வி ஆர் பீங் வெரி ஜட்ஜ்மெண்டல். ஐயோ இப்படி இருக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்காக வாழணுமே அப்படின்னு. ஏன் வாழணும் பிள்ளைங்களுக்காக நீங்க முடிவு பண்றீங்க? அது அவங்களுடைய வாழ்க்கை இல்லையா? இப்போ இப்போ அவங்க வென் த்ரூ பண்ணது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சாந்தா அக்கா சொன்னாங்களே, நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது. அது சரி தவறு அப்படிங்கறத எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கணும்? இது ஒரு விஷயம் சரியும் தவறு நம்ம எப்படி எதை வச்சு நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வாழ்க்கையில எந்த தவறையுமே செய்யவே இல்லையா? எந்த காலகட்டத்திலயும் எதையுமே நம்ம சரியான முடிவுகள் எடுத்து வச்சும் கூட நம்மளுக்கு தவறு வந்து சேர்ந்ததே இல்லையா? ஸோ நான் நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பார்வையை வைங்க அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு இடத்த பாருங்க. இந்த இந்த கட்டமைப்புகள், வழியா வந்த விஷயங்கள், அதெல்லாம் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிருங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஜெய்வி ஜெய்வியா ஜெய்வி பேசுறாங்க. செகு ஜேவி, நீங்க பேசுறீங்களா? இல்ல இல்ல, ஆக்சுவலி வாயெடுத்து போய்விட்டேன். இல்ல, ஆமா, அந்த பார்வை வந்து இப்ப நானும் அந்த அளவுக்கு அனுபவப்பட்டவங்க இல்லை. இப்ப எனக்கும் இப்பதான் 2 பிள்ளைங்க. இப்பதான் வந்து திருமண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு அவ்வளோ தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப ஒருத்தவங்களுக்கு இப்ப அம்மா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க வாழ்நாளில் எதிர்நோக்குறாங்க நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், பொண்ணுன்னா பொறுத்துதான் போகணும், பிள்ளைங்களுக்காக வாழணும், நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியாதுல்ல எந்த அளவுக்கு கொடுமையை வந்து எதிர்நோக்கியிருக்காங்கன்னு. இப்போ ரீசனாக ஒரு நடந்த விஷயம், அந்த 6 வயசு
பையனோட கொலை விஷயம் அது எவ்வளோ மனசை பாதிச்சிச்சு. அப்போ அதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தில் எவ்வளோ நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. கடைசியாக மனுஷாவானது வந்து அந்த பிள்ளை 6 வயசு குழந்தை. எனக்கும் 6 வயசுல பொண்ணு இருக்காங்க. ஒரு 2 நாள் நான் தூங்கலை, அழுதுகிட்டே இருந்தேன் நினச்சி. அப்போ அதெல்லாம் எவ்வளோ பாதிப்பாக இருக்குது. அப்போ ஒரு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படும்போது அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஆண்களும் இந்த மாதிரி கொடுமைக்குள்ள ஆளாகிறாங்க தான் மனதளவில். நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் வீட்டுக்கு போனால் டோர்ச்சர் அப்படியே தான் இருக்கு. அப்போ அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வச்சு அவங்கவுங்க தானே முடிவு எடுக்க முடியும். ஆனால் இப்போ பாதுஷா ஒரு விஷயம் சொன்னாங்க, இப்போ தொட்டதுக்கெல்லாம் டிவோர்ஸில் போய் நிற்கிறாங்கன்னு. அதை தான் வேணான்னு சொல்கிறோம். ஆமாவா இல்லையா? ஒரு ஏன்னா அனுபவம் இப்போ நிறைய பேர் தாம்பத்தியில் நல்ல இத்தனை வருஷம் 50-60 வருஷம் தாம்பத்திய வாழ்க்கை நடத்துகிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களோட ஸ்டோரியில் நம்ம கேட்டோம்னா பொறுமையாக இருக்கணும், அனுசரித்து போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மீதி அவங்க வாழ்க்கையில் அந்த அளவுக்கு எதுவும் கொடுமையாக எதுவும் நடந்திருக்காது. ஒருவேளை 2 பேருமே அனுசரித்து போயிருக்கலாம். இல்லை ஒருவேளை உறவினர்களோட தலையீடு வந்து ரொம்ப இருந்திருக்காது. நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம்ல. ஆனால் கணவன் மனைவி என்ன யோசிக்கணும்னா, கடைசியாக வாழ போகிறது யாருக்கா? இப்போ மரண படுக்கையில் இருக்கும்போது கடைசியாக இருக்க போகிறது அந்த கணவனும் மனைவியும் மட்டும்தான், பிள்ளைங்க கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அதையும் யோசிச்சுக்கணும். ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, எவ்வளோ பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க. இப்போ நம்ம நாவல் எழுதும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் வைக்கும் பொழுது நம்மளோட வாசகர் குழு வந்து வயது முதிர்ந்தவர்களும் இருக்கலாம், இளம் பருவத்தினரும் இருக்கலாம். ஆக இந்த விஷயத்தை வந்து எப்படி நாசுக்கா சொல்றது? தாம்பத்தியம் தப்பு, திருமணம் தப்பு இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் திருமணம் பண்ணிக்க நினைக்காதவங்க, பண்ணிக்க வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஒரு குரூப்பே உருவாயிடுச்சுல்ல, திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண முடியல, நர்சரி காசு இவ்வளோ வருது அப்படி இப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம புரிய வைக்க போகிறோம்? திருமணம் வந்து ரொம்ப முக்கியம். ஜேவி, அப்ப திருமணம் பண்ணிக்காம இருக்கிறதுன்றது வந்து அவங்களுடைய உரிமை கிடையாது, அது பெரிய குற்றம் அப்படியா? இல்ல அது அவங்களுடைய உரிமையே இல்லையா அது? நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நான் திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கறது அவங்க உரிமை இல்ல. இல்ல அப்படி இல்லக்கா. அது வந்து எப்படின்னா அவங்களோட சொந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை வச்சுதான் அவங்க முடிவெடுப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, திருமணம் பண்ணி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்தது அது. இன்னொருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, திருமணம் பண்ணிக்கல. ஏன்னா அவங்களுக்கு எந்த வரணும் அமையல. 40 வயசு வரைக்கும் எந்த வரணும் அமையல. அவங்களுக்கு ரொம்ப எல்லாமே தட்டுப்பட்டு போய் அவங்களே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு காரணம் தானே. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணும்னே கமிட்மெண்ட் வேணாம், பிள்ளைங்க வேணான்றதுக்காக திருமணம் பண்ணிக்காதவங்க இருக்காங்கல்ல. அதுதான் கேக்குறேன். இந்த கமிட்மெண்ட் வேண்டாம், எனக்கு பிள்ளைங்கள் வேண்டாம், எனக்கு கமிட்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கறது நீங்க தவறுன்னு சொல்றீங்க, அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படியா? என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து அது தவறா தெரியுது. அம்மாவா அக்காவா யார் பேசுறதுக்கு எனக்கு தெரியல. இங்க பொன் கோகிலம் தான் பேசுறேன் நான். ஓகே, அக்கா தான். அப்போ அது வந்து கூடாது, அப்படி இருக்க கூடாது இல்லையா? அது சரி இல்ல. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. அது என்னோட தனிப்பட்ட கருத்து அக்கா. ஓகே, ரொம்ப நன்றி அக்கா. நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். இங்க 2 தரப்பட்ட இது பேசினாங்க. இப்ப என்னுடைய பார்வையில்னு சொல்லும் பொழுது ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அடுத்து அவங்க ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்துட்டாங்களோ, இல்ல அவங்க இல்ல நான் திருமண வாழ்க்கைக்குள்ள போக போறேன், இல்ல நான் தனிமையா என்னோட வாழ்க்கை சந்தோஷமா வாழ போறேன்னாலும், இன்னும் 40-50 வருடங்கள் கழித்து நம்மளோட வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்குமா? அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம ஒரு பிடிப்புல இந்த கடந்த காலத்துல எடுத்த முடிவு நினைச்சு நம்ம வருத்தப்பட மாட்டோமா அப்படின்றத ஒரு சிந்தனையில வைத்துக் கொள்ளணும். எனக்கு தெரிஞ்சு 2 பக்கமும் நியாயம் இருக்கிறது. இப்ப திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்க நிச்சயமா பேசணும்னே இல்லப்பா. இப்ப வந்து முன்னையோட இப்ப சுதந்திரம் அதிகமா இருக்கு. நம்ம அவங்க கூட பாக்குற துணைக்கு கிட்ட பேசிக்கிறதுக்கும் அவங்கள பத்தி தெரிந்து கொள்றதுக்கும் இப்ப நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த காலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சுதந்திரமான காலத்தையோ இல்ல நல்ல காலத்தை எடுத்துக்கொண்டு அவங்கள்ட்ட பேசி புரிந்து கொள்ளலாம். அப்பயும் அது மாதிரி பேசி புரிஞ்சு கொண்டு கல்யாணம் பண்றவங்களுக்கு பின்னாடியும் சில உண்மை ரூபங்கள் தெரிந்து சிக்கல்கள் வரது இருக்குதான். இது வந்து திருமண வாழ்க்கையை நான் சொல்றேன். இப்ப சுதந்திரமா நான் இப்படி வாழ போறேன், இப்படி நான் இருக்க போறேன்னு சொல்லும் போது அதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படின்னு இன்றைய உள்ள சூழல்ல திருமணம் பண்ணி சமூக கட்டமைப்புல வாழணும் அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்றது விதிவிலக்கு அப்படிங்கிற கிடையாது. ஏன்னா இப்போ பார்வையும் சரி சிந்தனையும் சரி தொலைநோக்கு பார்வையும் தொலைநோக்கு சிந்தனையும் வேறு விதமாக இருக்கிறது. அதனால எதுவும் தவறில்லை. ஆனால் பிற்காலத்துல இதை
நினைச்சு வருத்தப்படவும் கூடாது. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படவும் கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவ்வளவுதான். நீ கடைசியில நீயா நானா கோபிநாத் மாதிரி சொல்லி முடிச்சிருக்கமா நீ? இல்லக்கா, என்னுடைய கருத்துக்கா. இவ்வளோ விவாதத்துக்கும் காரணம் நம்ம மதி சார். அப்படியே கொளுத்தி போட்டு பத்த வச்சுட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. இல்ல நானே இப்ப கடைசி ஒரு நிமிஷம் என்னன்னா, அந்த அன்பை வந்து நம்ம பார்க்குற அந்த காலகட்டம் வந்து வேற வேற மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன். அது அந்த அப்போ வந்து அன்புன்றது வந்து அடங்கி போகணும், கூடவே இருக்கணும், எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு சூழல் இருந்து இப்போ வந்து அன்புன்றது நண்பர்கள் மாதிரி கூட பழகிக்கலாம். அன்பு வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேணும்னா பவுஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிந்தனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் பார்க்குறேன். அப்புறம் அதையும் தாண்டி எப்படி நான் வந்து ஒரு ஒரு கமலஹாசன் படம் தான் அன்னைக்கு கூட தான் சொன்னேன். கணவன் மனைவி வந்து டிவோர்ஸ் பண்ணலாம், அப்பா அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நம்பி இருக்காங்க, 2 பேரும் கமிட் பண்ணி தானே குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. அந்த கமிட்மெண்ட் எங்கே போச்சு? அது பிள்ளைங்க இருந்து தனக்கான சந்தோஷத்தை தேடிக்கிறாங்கன்னா அப்போ அந்த கமிட்மெண்ட்ன்ற ஒரு ஒரு நெறி அங்கே எங்கே போச்சு என்ற ஒரு கேள்வியும் அங்கே வந்து எழுது. முன்பு வந்து விவாகரத்து வந்து கல்யாணத்தில் ஒரு விஷயமா பார்த்தாங்க. எப்படின்னா விவாகரத்துனா கெட்டதுன்னு. இப்போ வந்து விவாகரத்து வந்து ஒரு முறை, நாம அடுத்த கட்ட நகர்வுக்கு அது வந்து ஒரு முறை தான். வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சமுதாய கட்டமைப்பு நமக்கு உதவி செய்யும், நமக்கோ நம்ம குழந்தைக்கோ அரசாங்கமோ எப்படியோ உதவி செய்யும்ன்றதுனால அந்த சுதந்திர கொள்கை வந்ததுனால விவாகரத்து பண்ணா பண்ணிக்கலாம். ஒரு முறை தான் ஆச்சு. அது வந்து முறையில் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கலாம், இல்லை 30 நாள் வாழ்ந்து பார்க்கலாம், அந்த மாதிரி ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. முடிச்சிடலாம் நினைக்கிறேன். நன்றி. திவ்யாக்கா முடிச்சிடலாக்கா. அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா ரொம்ப அழகா சூடு பிடித்து ரொம்ப அழகாவே இன்றைய கலந்துரையாடல் வந்துட்டு போயிருக்கு நினைக்கிறேன். ரொம்ப மன்னிச்சுங்க, நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனாலதான் என்னாலே பேச முடியுது. போது ஐயோ என்னுடைய கருத்து நடு திவ்யாக்கா, நீங்க பேசுறது சரியா விளங்க மாட்டேங்குது. ஆக்சுவலி உங்க லைன் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அக்கா உங்க லைன் ரொம்ப இதா இருக்கு. சிக்கல் இல்ல, நம்ம மீண்டும் பேசுவோம். இன்னும் நிறைய நாவல்கள் இருக்கு. இந்த நாவல்கள் இது போன்ற அமையும். கண்டிப்பா குடும்பம் தாண்டி ஒரு விஷயம் நம்ம யோசிக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட மனிதன் அப்படின்னாலே ஒரு குடும்பம் சார்தான் அந்த கதை வந்து நகரம் அப்படின்றதுல ஐயமில்லை. ஆக இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல நம்ம இன்னும் நிறைய பேசலாம், நிறைய படிக்கலாம். அடுத்தடுத்து உங்களுடைய நாவல்களையும் வந்துட்டு கீழே வந்து பகிருங்க. ஆக இன்று எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சிறப்பா அவங்களுடைய கருத்துகள், அவங்களுடைய என்னென்ன பார்வை இருந்தது, வாழ்க்கையை சுற்றி என்ன பார்வை, வாழ்க்கையை சார்ந்த பார்வைகள் அப்படிங்கறத அடிப்படையில தான் இன்றைய நாவல் நகருவது இருந்தது. அவங்களுடைய கருத்துகள் எல்லோரும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.